Praise the Lord. Welcome to church. இன்றைக்கு வாழ்க்கையோட முக்கியமான காரியத்தை பிரசங்கிக்க போகிறோம். ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறோம். மறுபடியும் பிரசங்கிக்கும் போது நம்முடைய அந்த காரியத்துல நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாய் உறுதிப்படும். இன்னும் நமக்கு தெளிவு நமக்கு நிறைய உண்டாகும். சில சமயத்துல இல்ல நிறைய டைம்ல நான் கேட்டதையே திருப்பி கேட்கிறேன். ஏன்னா அதுவும் நிறைய ஊழியக்காரர்களிடம் இருந்து ஒரே கான்செப்டை நிறைய டைம் திருப்பி கேட்க. ஏன்னா ஒரே காரியத்துல நமக்கு நிறைய தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது, புரிதல் நமக்கு தேவைப்படுது. புரிதல் தான் நம்மள ஆழமாக வார்த்தைக்குள்ள நம்மள வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள நம்மள நடத்தும். அதனால வார்த்தை குறித்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். நாம நிறைய ஜெபம் பண்றோம். ஜெபிக்கிறதுல நம்மளை விட எக்ஸ்பர்ட் யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு ஜெபம் பண்றோம். ஆனா வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செயல்படும் போதுதான் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். அப்படி வெற்றி உண்டாகும் போது நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறும். அப்போ நம்ம வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கணும், தெளிவா அறிஞ்சிக்கணும், உள் வாங்கி கொள்ளணும். எப்பவுமே சொல்றது தான், மாட்டு பாருங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு இடத்துக்கு போய் அது என்ன பண்ணணும்னா அதை மறுபடியும் வெளியே எடுத்து அதை மெல்லும். நீங்க பார்த்துருப்பீங்க, அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மாடு. அதோட இது அதுதான். அதே போலதான் நாம வசனங்களை வார்த்தைகளை கேட்ட பிறகு அதை அப்படியே விட்டுறாம, அது ஏதோ நம்ம கேட்கிறோம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்றோம் அப்படின்றது இல்லாம அதை நல்லா சிந்தித்து நல்லா தியானித்து யோசித்து அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில வெற்றிகளை, ஜெயத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனால்தான் இயேசு யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுப்ப அப்படின்ற. அப்போ இன்னைக்கு நம்ம மறுபடியும் நம்ம பார்க்க போறோம் மார்க் 11:12 அத்தி மரத்தை குறித்த ஒரு காரியம். ரொம்ப முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இந்த அத்தி மரத்தை கர்த்தர் சபிக்கிறது. இதனால நம்ம அறிந்து கொள்றது, புரிந்து கொள்றது என்னன்றது தான் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. இயேசு சொல்றாரு இல்லையா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன் அப்படின்ற. அப்போ அவர் ஜெயிச்சாருன்னா அவர் ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. உலகம் கொண்டு வர பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், வெற்றி கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கணும். நம்ம விசுவாசின்னு சொல்லணும்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனம் நாம ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுது. சிம்பிளா ஒரு லைன்ல சொன்னா, இயேசுவை விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வருகிற போராட்டம், பாடுகள், உபத்திரம், சவால்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. ஜெயம் கொண்டு முன்னேறுகிறவர்கள் வாழ்க்கையில. அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிப்பவங்க நம்ம கிடையாது. நாம முன்னேறி கொண்டே போகிறவர்கள். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஜனங்களை வழி நடத்தினப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க முன்னுக்கு போங்க,
இந்த வருஷம் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும். நீங்க முன்னாடி போகணும் வாழ்க்கையில. ஒரே இடத்துல நீங்க தங்கி விடக்கூடாது. ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, நாம ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம தோற்கிறவர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட விசுவாசம்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அந்நிய மொழிகளை பேசுவார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அப்படின்னு இயேசு சொல்றார். வாழ்க்கையில நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான். நிறைய பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டங்கள் இதெல்லாம் அவன் கொண்டு வருகிறான். ஏன் கொண்டு வரான்னா, நாம சோர்வடைவதற்காகவும், நம்ம வாழ்க்கையில விரக்தி அடைவதற்காகவும், ஒரே மாதிரி வாழ்க்கைய வாழ்வதற்காகவும், மீடியாக்கர் லைஃப் ஒரே மாதிரி வாழ்க்கைய வாழ்வதற்காகவும் அவன் இப்படி செய்கிறான். வாழ்க்கையில சலிப்பு உண்டாக முடியாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில சலிப்பு இருக்குது. என்னடா இது வாழ்க்கை, அது மாறவே இல்லை, பிரச்சனை அப்படியே இருக்குது, கஷ்டம் அப்படியே இருக்குது, வியாதி அப்படியே இருக்குது, அதே காலையில ஏஞ்ச உடனே அதே காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தங்களுக்குள்ளேயே அவங்க சோர்ந்து போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வசனம் சொல்றபடி அவர்கள் ஜெயிக்க பிறந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஜெயமோ கர்த்தரால் வரும்னு வேதம் சொல்லுது. இங்க சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட போது நம்ம பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய வழிகள், யோசனைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நாம புதிய மனுஷனாக பிறந்திருக்கிறோம். அதுதான் இங்க சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் தேவனால பிறந்திருக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம எந்த ராஜ்யத்துல இருக்கோம்? ஒளியின் ராஜ்யத்துல இருக்கிறோம், வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறேன் என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இப்போ இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவன் இந்த உலகத்துல வெற்றிகரமாய் வாழ்வான், ஜெயம் உள்ளவனாக வாழ்வான், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாக ஜெயிப்பவனாக இருப்பான். அது வியாதியா இருந்தாலும் சரி, அது பாவமானாலும் சரி, சாபமானாலும் சரி, அது என்ன துன்பமானாலும் சரி, ஏழ்மையா இருந்தாலும் சரி, இல்லாமையா இருந்தாலும் சரி, பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, குறைவா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அது எதுவானாலும் அதை ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறுவான், மேன்மை அடைவான். தரித்திரம் உள்ள வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. வியாதியிலே கடக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. பிரச்சனைகள், போராட்டத்தை நாட சந்தித்து கொண்டிருக்கிறது அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லவே அல்ல. எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். காலையில எழுந்த உடனே நாம ஞாபகப்படுத்தி, நம்மளுக்கு நம்ம ஜபத்துல ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். இன்னைக்கு நான் உலகத்தை ஜெயிக்க போறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திங்கட்கிழமை ஆன உடனே ஐயோ என்னடா இது, 2 நாள் லீவு, 1 நாள் லீவு முடிஞ்சிருச்சு, திங்கட்கிழமை மறுபடியும் வேலைக்கு போகணும், இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு, சலிச்சு கொண்டு சோர்வோடு அவங்க வேலைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லை ஒரு கடமைக்காக போகிறத பார்க்கிறோம். ஆனா திங்கட்கிழமை காலையில எழுந்த பிறகு, ஒவ்வொரு நாள் காலையிலையும் கூட எழுந்திருக்கும் போது, இன்னைக்கு நான் உலகத்தை ஜெயிக்க போறேன்,
உலகம் கொண்டு வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, வியாதிகளை, அது என்ன மாதிரி பாவ காரியங்கள், சாபத்தின் காரியம் எதுவா இருந்தாலும் நான் அவைகளை இந்த நாள்ல நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஏன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவன் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லு. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த உலகத்துல நாம ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். நாம ஜெயிக்கணும். அந்த அந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிச்சா தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும். நாம வாழ்க்கை வெற்றிகரமா இருந்தாதான் நம்முடைய நமக்கு சூழ்ந்து இருக்கிறவர்கள் இயேசுவ கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாம வெற்றிகரமா இல்லாம நாம தோல்வியில, பாடுகள்ல, உபத்திரத்துல, வியாதியில, கஷ்டத்துல அப்படியே உழண்டு கொண்டு அதையே பேசிக்கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு அப்படியே நம்ம வாழ்வோம்னா யாருமே இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் ஒருத்தருக்கு தான் தைரியம் இருந்ததா என்னன்னு தெரியல, ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னாரு. மத்தவங்களாம் இயேசுவின் பின்னாடி போங்க அப்படின்னாங்க. ஆனா பவுல் ஒருத்தர் தான், நீங்க 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வெற்றிகரமா இருந்தார், அவர் ஜெயம் உள்ளவராக இருந்தார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இல்லாம போகணும். இன்னும் நம்ம மோசம் அடைந்து கொண்டே போகக்கூடாது. இன்னும் நம்ம குறைவிலேயே இருந்துடக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறார் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கைய மாற்றுவதற்காக தான் வருகிறார். இன்னும் மோசமாக்குறதுக்கு வரல. இன்னும் குறைவுல போறதுக்கு, இன்னும் கீழே போறதுக்கு அவனை தள்ளுறதுக்காக வரல. கானா ஒரு திருமணத்திலே நம்ம பார்க்கணும் பாருங்க, அங்க குறைவுபட்டது. அந்த குறைவை அவர் சரி செய்யறாரு பாருங்க. எப்படி சரி செய்யறாரு பாருங்க. பெஸ்டாக மாற்றுகிறார் அந்த இடத்த. அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க திராட்சை ரசம் குறைவுபடுது. அப்போ அவர் சொல்றாரு, இன்னும் பிதாவுடைய சித்தமே இன்னும் அது இல்லை அப்படின்ற. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அருமையா எழுதியிருக்கும் பாருங்க. அவர் அங்க நின்னு ஜெபிக்கவே இல்லை. அந்த கற்சாடியில தண்ணியை ஊத்தி வைக்கிறாங்க. அங்க நின்னு அவர் ஜெபிக்கல. கிறிஸ்தவங்களா இருந்தா என்ன செய்வாங்க? அங்க நின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் எதுவுமே சொல்ல, மொண்டு அதை பரிமாறுங்கன்ற. அதை பரிமாறுகிறவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்ற. அவங்க கொண்டு போய் அந்த திராட்சை ரசத்தை அந்த பந்தி விசாரிக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தான் அது மாறி இருக்கு. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல அவர் கிரியைகளை செய்கிறவர். நாம அவருடைய வார்த்தையின்படி செயல்படும் போதுதான் அவருடைய கிரியைகளை நம்ம காண முடியுமா ஒழிய, சும்மா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் காலையில, மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. கர்த்தர் ஜெபத்துல என்ன செய்ய சொல்றாரு? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்க அப்படின்றாரு. 1. 2வது சொல்றாரு, உங்க தேவை என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவை என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. உங்க பிரச்சனை என்னன்றது தெரியும். அவர் சொல்றாரு, உங்க தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் நான் எண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை முழுசா அவருக்கு தெரியும். 100% அவருக்கு தெரியும். நீங்க ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, இல்ல நீங்க குறைவுபட்டுட்டீங்கன்னா அவருக்கு ஏதோ ஆச்சரியப்பட்டாரு. ஐயோ, பயங்கரமா ஜெபம் பண்றவரு இவரு, இவ்வளவு நிறைய பைபிள் வாசிக்கிறவரு, ஐயோ இவருக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சேன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரியும். அவருக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. அவருக்கு நாம ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு
நாம அவர் இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். பேதுருட்டே சொல்றாரு பாருங்க, கோழி கூவுவதற்கு முன்பாக மும்முறை என்னை நீ மறுதலிப்பாய். முன்னாடி நாளே சொல்லிட்டாரு. அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ மறுதலிப்ப அப்படின்னு. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்லித்தான் உங்க பிரச்சனை தெரியும். இல்ல நீங்க ஜெபம் பண்ணக்குள்ள தான் உங்களை உத்து பாக்குறாரு, உங்க வாழ்க்கைய பார்க்கிறாரு. ஐயோ இவங்களுக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நாம ஜெபம் பண்ணும்போது சரியாக ஜெபம் பண்ணணும். சரியாக அவர் சொல்றபடி நாம நடக்கணும். வார்த்தையின்படி நடக்கும்போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால பெற முடியும். இங்க சொல்றாரு பாருங்க, மார்க்கு 11ல, மறுநாளில் அவர்கள் பெத்தேனியாவிலிருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் மனுஷனா இருக்கிறார் கர்த்தர், அவருக்கு பசி உண்டாகிறது. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரம் தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதில் வந்தபோது அதில் இலை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். இவருக்கு பசி உண்டாகுது, அத்தி மரத்தை கிட்ட போய் கனியை தேடுறாரு. அங்க அது கனி கொடுக்கல. அப்போ அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அப்போது இலை உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படும் என்று பார்த்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அவ்விடத்தில் வந்தபோது அதில் இலை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னக்குள்ள உண்ணுவதற்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தேவையான காசு இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இயேசு இந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணல. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அங்க கனியை எதிர்பார்க்கிறாரு, அங்க கனி இல்ல. அந்த மரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணல. அவர் என்ன செய்யறாரு, அத்தி மரத்தை பார்த்து பேசுகிறார். இங்க நம்ம பாக்குறோம், இயேசு கர்த்தரிடத்துல பேசல, அத்தி மரத்துக்கிட்ட பேசுறாரு. நம்ம யாருகிட்ட பேசுறோம் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய டைம் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள், துன்பங்கள், இது மாதிரி காரியங்கள், வியாதிகள், நோய்கள், பலகீனங்கள் இதெல்லாம் வரும்போது நாம கடவுள்கிட்ட போய் பேசுறோம். இங்க இயேசு கர்த்தரிடத்துல பேசல, அத்தி மரத்துக்கிட்ட பேசுறாரு. அத்தி மரம் திரும்பி பேசாது, அந்த மரத்திடத்துல அவர் பேசுறார். என்ன சொல்றாரு பாருங்க, அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவங்க சீடர்கள் காதுல உழுற மாதிரி தான் அவர் பேசுறார். அத்தி மரத்தை பார்த்து பேசுறார். நாம நிறைய டைம் பிரச்சனைகளை பார்த்து பேசுவதே கிடையாது, வியாதியை பார்த்து பேசுவதே கிடையாது, நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை பார்த்து பேசுறதே கிடையாது. நாம போய் கடவுள் இடத்துல தான் பேசுகிறோம். இங்க இயேசு பிதாவிடத்துல பேசல, அவர் நேரா பிரச்சனை இடத்துல பேசுறார். ஏசாயால வாசிங்க, ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
யார் குற்றப்படுத்துவா? நாம குற்றப்படுத்துவோம். நமக்கு விரோதமா எந்த காரியம் வந்தாலும் நாவினால நாம குற்றப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமா ஒரு விஷயம் வருதுன்னா, நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் உருவாகுதுன்னா, நமக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குதுன்னா, நமக்கு உடனே தோண வேண்டியது என்ன தெரியுங்களா? நாவ பயன்படுத்தணும் என்றுதான். ஜெபம் பண்ணணும்ன்றது இல்ல. ஜெபம் பண்ற நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வருதுன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, அதற்கு எதிராக உங்கள் நாவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் இங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போ வாய்க்காம போகும்? வாய்க்காம போகும்னா அதுவா வாய்க்காம போயிடாது. இந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுவா உருவாகும் போதே அதுவே ஒண்ணும் இல்லாம போயிடும். கர்த்தர் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாரு. அப்படியே அது எழும்பும் போதே அப்படின்னு இங்க சொல்லல. புரியுதுங்களா? அது கீழே ஒரு வரிய நீங்க வாசிச்சு பாருங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நமக்கு விரோதமா வருதுன்னா அந்த காரியத்தை நம்ம குற்றப்படுத்தணும். அப்படி நீங்க குற்றப்படுத்தும் போதுதான் அந்த காரியம் வாய்க்காதே போகும். இந்த பூமியில நாம இருக்கிறோம். இந்த பூமியை கர்த்தர் மனுஷனிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 115 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமி யாருக்கு கொடுத்தாரு? எல்லாத்தையும் படைச்சு அவர் வச்சுக்கிட்டாரா? நான் தான் ஓனரா இருப்பேன் அப்படின்னு அவரு கொடுத்தாரா? இல்ல. வச்சுக்கிட்டாரா? இல்ல. அவர் யார்கிட்ட கொடுத்தாரு இந்த பூமிய? மனுஷன்கிட்ட கொடுத்தார். அவன் மனுஷன்கிட்ட இந்த பூமியை கொடுத்தாருன்னா அவன் கண்ட்ரோல்ல தான் இந்த பூமி இருக்குது. மனுஷனுடைய கண்ட்ரோல்ல, ஆதிக்கத்துல தான் தேவன் பூமிய மனுஷன் இடத்துல கொடுத்தார். அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னா, இந்த பூமி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னா இங்க வியாதியே இருக்காது, இங்க பாவமே இருக்காது, சாபமே இருக்காது, இங்க இயற்கை சீற்றமே இருக்காது, இங்க போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, இங்க ஆஸ்பத்திரியே இருக்காது, இங்க நீதிமன்றமே இருக்காது. அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா அவரு என்ன செய்வாரு? எல்லாத்தையும் ஒழுங்கா தான் வச்சு நிற்பாரு. அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாதனால்தான் பூமி இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. ஒரு நாட்டுக்காரனும் அவனும் அடிச்சுக்கிறான், பிடிச்சிக்கிறான், ஆட்டம் பாம்பை செஞ்சு வச்சுக்கிறான், ஏவுகணையை செஞ்சு வச்சுக்கிறான், ஆர்மிய நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறான். ஒருத்தர் சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்குது. பரலோகத்துல இதெல்லாம் நடக்குதா பாருங்க. யாராவது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா பரலோகத்துல? அங்க வியாதியில யாராவது பெட்ல படுத்துன்னு இருக்கிறாங்களா? அங்க சாபம் இருக்குதா? அங்க கண்ணீர் இருக்குதா? கவலை இருக்குதா? எதுவுமே இல்லை அங்க. ஏன் பரலோகத்துல எதுவுமே இல்லை? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஒரே சிம்பிளான வார்த்தை. அவரு அது கண்ட்ரோல் கீழே இருக்குது. பரலோகம் ஜனநாயக முறைப்படி இயங்கல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல கர்த்தரை. புரியுதுங்களா? அங்க மோனோபொலி தான், அவர் ஒருத்தர் தான். அதனாலதான் எல்லாம் ஒழுங்கா இருக்குது அங்க. ஏன் இங்க ஒழுங்கா இல்ல? ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, பூமியை மனுஷனிடத்துல கொடுத்தார் என்று. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இப்ப யார் கையில இருக்குது பூமி? மனுஷனிடத்துல இருக்கிறது. கொரோனா வந்த போது நிறைய பேர் கேட்டாங்க, எங்க உங்க கடவுள்?
ஏன் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துன்னே இருக்கிறாரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இதெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே. இத்தனை உயிர் மாண்டு இருக்கிறது, எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பூந்துன்னு பயந்துன்னு கதவை சாத்தின்னு கிடந்தோம். உங்க கடவுள் எங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த வசனம் சொல்லுது, இந்த பூமி கடவுளுடைய கண்ட்ரோல்ல இல்ல, அது மனுஷனிடத்துல கொடுத்தார், அது மனுஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போ இவன் தான் ரைட்ஃபுல் ஓனர் இந்த பூமிக்கு. இவன் தான் அத கண்ட்ரோல் பண்ணணும். இவன் கண்ட்ரோல் பண்ணாததுனால அது அது அப்படியெல்லாம் இருக்குது. இவன் ஆதிக்கம் செலுத்தல. இவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தல. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சாயலாகவும் ரூபமாகவும் ஏன் உண்டாக்குகிறார் அப்படின்னா, இந்த பூமியோட கண்ட்ரோல மனுஷன் இடத்துல கொடுக்க போகிறார். அவன் தான் இந்த பூமியை பராமரிக்க போகிறான். இந்த பூமியை அவன் தான் கண்ட்ரோல் பண்ண போறான், ஆதிக்கம் செலுத்த போறான். அவன் கண்ட்ரோல்ல தான் இந்த பூமி இருக்க போகிறது. அப்படி அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அவர் என்ன நினைக்கிறாரு? அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்குனாதான், தன்னை போல அவன் செயல்பட்டாதான் இந்த பூமிய அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். சும்மா அவன்கிட்ட ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன்கிட்ட இது கண்ட்ரோல் இருக்குதுன்னா அவனுக்கு புரியாது. அதனால தன்னை போல அவர் உண்டாக்கினார், தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கி. கீழே சொல்றாரு பாருங்க, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊர்வன சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். எல்லாத்தையும் நீ ஆளுவன்றார். இதுல ஊரும் பிராணிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவைகள் மேல மட்டும் இல்ல, இந்த இடத்துல பிசாசின் மேலேயும் அதிகாரம் கொடுக்கிறார். பிசாசு அப்ப ஏதேனுக்கு வெளியே இருந்தான். அவன் அப்ப இருந்ததுனால தானே ஏதேனுக்குள்ள வந்து ஆதாம கீழ்ப்படியாமைக்குள்ள நடத்தி வீழ்த்தினான். அப்போ இவர் இந்த வசனத்தை சொல்லும் போது சாத்தான் எங்க இருந்தான்னா ஏதேனுக்கு வெளியே இருந்தான், உள்ள இல்ல. புரியுதுங்களா? அதனால அவர் அங்க குறிப்பிடலையே ஒழிய. ஏன்னா அந்த தோட்டத்தை அவர் உண்டாக்குனாரு, அதுல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற. இவனுக்கு தான் அந்த லீகல் ரைட் இருக்குது. இந்த தோட்டத்தின் மேல அதிகாரம் இவனுக்கு மேலதான் இருக்குது. அப்போ பிசாசு ஏவாள்கிட்ட வந்து பேசின போதே உள்ள வந்து பேசுறான் இல்லையா? இல்ல அந்த தோட்டத்துக்கு மதில் இருக்கும் பாருங்க, வேலி அடிச்சிருப்பாங்க பாருங்க, இல்ல அந்த இடத்துல வெளியில இருந்து கூட பேசி இருக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி தான் உள்ள வந்திருக்கிறான். ஏவாளிடம் இந்த பிசாசு பேசின போது, அவன் உள்ள வந்த போது ஆதாமு சொல்லி இருக்கணும், இந்த தோட்டத்துக்குள்ள வரக்கூடாது, என் மனைவி கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்ற அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி இருக்கணும். அவன் அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தாதனாலதான் பிசாசு சுலபமாக ஏவாளை ஏமாத்தி அவள் வழியாக ஆதாமையும் அவன் வீழ்த்தினான். நாம கூட நிறைய டைம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, நாம யாரு, கிறிஸ்துக்குள்ள நாம் யாரா இருக்கிறோன்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம், கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் இடத்துல போய் கண்ணீர் விடணும். கண்ணீர் விட நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய சபையில ஜெபம் பண்ணுனாலே அழுகுறாங்க, குரலெல்லாம் மாறுது, உடைஞ்சு போகுது குரலெல்லாம், அழுது அப்படியே கண்ணீர் சார சாரா ஊத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஜபத்துக்கு போற முன்னாடி வரைக்கும் நல்லா சிரிச்சு இருப்பாங்க, நல்லா பேசி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஜபம் பண்ணுங்கன்னு உடனே தலையை குனிஞ்சுன்னு அழுவாங்க கடவுள் இடத்துல. ஹலோ, ஜபம் என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அழுகுற வாழ்க்கை இல்லை. விசுவசிக்கிறவன் பதறான் என்று கர்த்தர் சொன்னார். நம்ம பதறவே வேண்டிய அவசியம் இல்லை. எதை பார்த்தா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை.
இஸ்ராயல் ஜனங்களை பாருங்க, அவங்க சவுல் கீழே இருக்கும்போது பயந்தாங்க பாருங்க கோலியாத்தை பார்த்து. ஒவ்வொரு நாளும் வந்து கர்ஜிக்கிறான் அவன், என்னை ஜெயிச்சு பாரு அப்படின்றான். என்னை ஜெயிச்சீங்கன்னா என் தேசம் உங்களுது அப்படின்றான். நீ ஒரு ஆளை அனுப்பு, நான் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க தேசம் என்னுடையது அப்படின்றான். ஒரு ஆள் கூட முன்னாடி வந்து அவனை ஜெயிக்க தைரியம் இல்லாம இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கடவுள் மேல, கர்த்தர் மேல விசுவாசம் இருந்ததுன்னா அவன் வந்து சொன்னா பாருங்க, முதல் நாளே ஓடி போய் அவனை அடிச்சு முடிச்சிட்டு இருக்கலாம், தாவீது முடிச்சபடி. ஆனா தாவீது இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போகிறான். அப்படி உள்ள போகும்போது தான் அவனுக்கு தெரியுது, அங்க அந்த பெலிஸ்தியன் வந்து நின்னு இந்த கோலியாத் வந்து சொல்றான், அவன் கர்ஜிக்கிறான். அதை பார்த்த உடனே அவன் சும்மா இல்ல, தாவீது கோபம் வந்துருது அவனுக்கு. எப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்களை இவன் நிந்திக்கிறான், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவனுக்கு என்ன ரைட் இருக்குது, இவன் மேல நமக்கு அதிகாரம் இருக்குது ஒழிய அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் போய் சவுல்கிட்ட சொல்றான், நான் இவனை ஜெயிக்கிறேன். இந்த பிலிஸ்தியன் ஏமாத்துறான், அவன் விருச்சசேதனம் பண்ணாத பிலிஸ்தியன் ஏமாத்துறான். நாம ரட்சிக்கப்பட்ட நாம எவ்வளவு பெரியவர்கள், அது ஏன் நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவன் நமக்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல அவருடைய வார்த்தையில அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம தைரியமாக கால் எடுத்து வச்சு நம்பிக்கையோட பேசி அவைகளை ஜெயிக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒழிய நான் முட்டியால் போட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன், மண்டிட்டு அழுது கொண்டு இருக்கிறேன், நான் கண்ணீர் வடிச்சுக்கினே இருக்கிறேன், நான் அழுதுனே இருக்கிறேன் பிரதர், இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. உங்க அதிகாரத்தை எடுங்க, ஜெயத்தை எடுங்க. அன்னைக்கு இஸ்ராயல் ஜனங்க எல்லாம், இந்த சவுலோட ஜனங்க எல்லாம் பாருங்க பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. தாவீது பாருங்க அன்னைக்கே ஜெயிச்சுட்டான், கேட்ட அன்னைக்கே அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். இவங்க அத்தனை பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, இஸ்ராயல் ஜனங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. யாராவது ஒருத்தர் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா கோலியாத்தை ஜெயிச்சிட்டு இருக்கலாம். ஏன் இவங்க ஜெயிக்கல? இவங்களுக்கு தைரியம் இல்லை, தங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியவே இல்லை. அதனால்தான் நாம எப்பவுமே ஜெபத்துல கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு புரிய வைக்கணும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். நான் இங்க நின்று உங்களுக்கு போதிக்கிறேன், ஆனா நீங்க போகிற வேலை செய்யற இடத்துல, உங்க வீடுகள்ல, வெளியில, உங்க நண்பர்கள் மத்தியில இயேசுவை போதிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்களும் ஊழியக்காரர்கள் தான், அதை மறந்துடாதீங்க. நான் தான் ஊழியக்காரன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது எதுவானாலும் நீ குற்றப்படுத்துவாய், அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவாய். பிரச்சனைன்னு உடனே, கஷ்டம்னு உடனே, துன்பம்னு உடனே, வியாதின்னு உடனே கர்த்தர் இடத்துல சொல்லுவோம். கர்த்தருக்கு தெரியாது பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணாதான் அவருக்கு தெரியும். இல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னதான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன சொல்வாரு, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உனக்கு வல்லமை கொடுத்திருக்கேன், நீ அதை பயன்படுத்து. நீ அதை பயன்படுத்தாம என்கிட்ட உட்காந்து மண்டிட்டு முழங்கால் போட்டு அழுது நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும்
அது கேட்கப்படாது, நேரம் தான் வீணாகும். இங்க இயேசுவை பாருங்க, அந்த அத்தி மரம் கனி கொடுக்கலன்னு உடனே கர்த்தர் இடத்துல பேசல, நேரடியாக பிரச்சனை இடத்துல பேசுறார், அந்த மரத்து இடத்துல பேசுறார். நீங்க பிரச்சனை இடத்துல பேசுறீங்களா? உங்க வியாதி இடத்துல பேசுறீங்களா? உங்களுடைய இல்லாமை, பற்றாக்குறை, ஏழ்மை இடத்துல நீங்க என்னைக்கா பேசி இருக்கிறீங்களா? அத பார்த்து பேசுங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்கள், பிசாசு ஓடி போவான்னு வேதம் சொல்லவே இல்லை. நிறைய பேரு நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஏன்னா பிசாசு அப்பதான் உக்கிரமா இருக்கிறான். இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, ராத்திரி தான் பிசாசு கிரியை செய்வான்னு. இயேசுவ மும்முறை சோதிச்சான், ராத்திரி 12 மணிக்கா வந்து சோதிச்சான் இயேசுவ. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு நிறைய பிற மதத்துல இருந்து வர நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்குது. அமாவாசை அன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருப்பான் பிசாசு, அன்னைக்கு பயங்கரமா இருப்பான் ஏன் மத்த நாள்லாம் என்ன ஆச்சு? எங்க அது நலால இருந்து அவனுக்கு பவர் வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. நலான்றது ஒரு கல்லு தான், அது ஒண்ணும் கிடையாது. சூரியனாவது நெருப்பு, நலான்றது ஒரு கல்லு, அவ்வளவுதான். அது பூமியே சுத்தி வருது, அது சுத்துறதுனால பூமி ஒழுங்கா சுத்துது, புரியுதுங்களா? அந்த கோல் சுத்துறதுனால தான் அது ஒழுங்கா சுத்துது பூமி. அதுக்குன்னு வெளிச்சமும் கிடையாது, அந்த நலாவுக்குன்னு ஒரு பவர் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. அது சூரிய ஒளி அது மேல படுறதுனால தான் நமக்கு அதோட வெளிச்சம் வருது ஒழிய அதுக்குன்னு எந்த வெளிச்சமும் கிடையாது. அதனால அமாவாசை வருதுன்றதுனால பிசாசு உக்கிரம் ஆயிடும் பிரதர் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருள் இருக்கிற வரைக்கும் நிறைய மனிதர்கள் பேயும் பிசாசையும் நம்பியிருந்தாங்க. இந்த தெரு லைட்லாம் வந்தது பாருங்க, ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்த பிறகு அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு, புரியுதுங்களா? அதனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இரவு ஜபம் பிரதர், உபவாச ஜபம், பௌர்ணமி ஜபம் பிரதர், அப்போ நம்ம ஜபம் பண்ணாதான் பிசாசு ஓடி போவான் பிரதர். ஏன் காலைல வரமாட்டானா அவன்? யோசிச்சு பாருங்க, ஏன் வெளிச்சத்தை பார்த்தா அவனுக்கு பயமாகுது, சூரியனை பார்த்தா அவனுக்கு பயமாகுதா? வேதம் சொல்லுது, இயேசு ஒரு ஊருக்கு போறாரு, அங்க அவனை தீயிலும் நெருப்புலையும் அவனை தள்ளி விடுறான் பிசாசு. அவன் கல்லறையில கிடக்குறான், தீயிலும் நெருப்புலையும் விழுந்து அவன் தன்னையே காயப்படுத்தி கொள்றான். எப்ப? ராத்திரி நேரத்துல போனார் இயேசு ஊழியத்துக்கு, பகல்ல தான் போனார். பிசாசு அப்பதான் அட்டகாசம் பண்றான். காலையில என்ன சொல்றாரு, போய் பண்டிகைகள் கூட்டத்தோட போய் கடல்ல போய் விழுன்றாரு. ராத்திரி நடுராத்திரில போய் பிசாசு ஓட்டு வந்தார் அவரு. அப்படி ராத்திரி தான் பிசாசு உக்கிரமா இருப்பான், பௌர்ணமி நாள்ல தான் உக்கிரமா இருப்பான் அப்படின்னா கர்த்தர் எப்போ ஊழியத்துக்கு போயிருப்பாரு? ராத்திரி தான் போயிருப்பாரு, இரவு தான் போய் பிசாசெல்லாம் துரத்திட்டு வந்திருப்பாரு. ஆனா அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதுல உண்மையும் கிடையாது. அதெல்லாம் இன்னுமே நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு அத்தி மரத்தை பார்த்து பேசினார். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நிறைய டைம் நம்ம ஜபத்துல இவங்களை எல்லாம் தனியா உட்கார்ந்துன்னு பேசின்னு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ட்ரைட்டா பேசு, உன் பிரச்சனை இடத்துல பேசு, வியாதியின் இடத்துல பேசு, கஷ்டத்து இடத்துல பேசு, துன்பத்திடத்துல பேசு, உன் வறுமை இடத்துல பேசு, வேலை இல்லாமையினால இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பேசு. அவைகளை பார்த்து பேசுனீங்கன்னா அது போகும் என்று சொல்றார். இயேசு அதிகாரமே கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தன் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர் என்ன சொல்றாரு, வியாதியை பார்த்து பேசு, நோயை பார்த்து பேசு. நீங்க பேசாததுனாலதான் அந்த வியாதி உள்ள இருக்குது, நீங்க பேசாததுனால்தான் பிரச்சனை இருக்குது. கடவுள் பேசுவார் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காதீங்க, ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. நீங்க உங்க வாயை பயன்படுத்துங்க,
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மறந்துடாது. உங்க வாழ்க்கை உங்க நாக்குல இருக்குது. நீங்க நன்றா இருப்பதும் குறைபட்டு இருப்பதும் உங்க நாவுல தான் இருக்குது. அது அது கடவுள்கிட்ட இல்ல. நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு கொடுக்கல, நீங்க எனக்கு தரல, கர்த்தர் எனக்கு கொடுக்காம விட்டுட்டாரு, என் ஜெபத்தை கேட்காம விட்டுட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குது. உங்க நாவுல தேவன் வல்லமையை வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை பயன்படுத்தி ஜெயிங்க, சூழ்நிலையை ஜெயிங்க. அதுதான் விசுவாசம். லூக்கா 17:5. அப்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் என்றார். இங்க நல்லா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்க புரிஞ்சுக்கணும். வார்த்தையை புரிஞ்சிக்காம நம்ம ஜெபம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்ற திருப்தி தான் இருக்கும். காலைல நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், சாயந்தரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ராத்திரி 1 மணி நேரம் ஜெபம், இன்னைக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணின்னு இருந்துட்டேன். உங்களுக்கு திருப்தி ஆகுதா? அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் வேதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். யோவான் 8:32. நான் அடிக்கடி சொல்ற வசனம். லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, பாருங்க, சீடர்கள் கூட போடல, அப்போஸ்தலர்னு போட்டுக்கு. அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்கள் என்று சொல்றாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி இருக்கு. சும்மாலாம் இன்னைக்கு வந்து சபைக்கு போனா அப்போஸ்தலர்கள்னு ஒரு பட்டம் கொடுத்துடுறாங்க, நீங்க அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்போஸ்தலர்னா யார் தெரியுங்களா? கர்த்தரை நேரடியா பார்த்தவங்க தான் அப்போஸ்தலர். அதனால்தான் பவுலுக்கும் சீடர்களுக்குமே டிபேட் வருது. பவுல் எப்படி அப்போஸ்தலர்னு சொல்றாரு அப்படின்னு. நான் கர்த்தருடைய அப்போஸ்தலர்னுவாரு. அப்பதான் பவுல் அதை கிளாரிஃபை பண்றாரு பாருங்க. நான் தமஸ்குல இயேசுவை நேரா பார்த்தேன், அதனால நான் அப்போஸ்தலர்ன்றார். அப்போ அப்போஸ்தலர்ன்றதுக்கு அந்த டைட்டிலுக்கு முக்கியமா 2-3 விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம், கடவுளை நேரா பார்த்தவங்களை தான் அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லுது. ஓகேங்களா? அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இந்த அப்போஸ்தலர்ன்றது என்னன்னா கொஞ்சம் வேதத்துல ஆழப்பட்டவர்கள் என்று நம்ம சொல்லலாம் இல்லையா? விசுவாசிகள்னுவாங்க, அப்புறம் சீடர்கள்னுவாங்க, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்னுவாங்க. இந்த அப்போஸ்தலர்களே வந்து இயேசு இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமே என்றார்கள். எங்க விசுவாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்றாங்க கர்த்தர் இடத்துல வந்து. கர்த்தர் என்ன சொல்லிருக்கணும்? நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். சொல்லியிருந்தா அப்படிதான் சொல்லியிருக்கணும் இல்லையா? சரிப்பா, உங்க விசுவாசத்தை கொஞ்சம் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அது அப்படி சொல்லவே இல்லை. கீழே எடுத்து வாசிச்சு பாருங்க. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவிற்கு விசுவாசம் உங்களுக்கு உண்டாய் இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லி அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒன்னும் பெரிய விசுவாசம் தேவையில்லை. காட்டு அத்தி மரம், நல்லா கவனிங்க. இஸ்ரேல் என்பது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, மணல் மண்ணு கிடையாது. அங்க பாறைகளால் நிறைந்தது தான் இஸ்ரேல் தேசம். அந்த அத்தி மரம் என்ன பண்ணும்னா தான் வேற பாறைகளுக்குள்ள விடும். பாறையெல்லாம் குடஞ்சின்னு உள்ள போகும், வேறு ரொம்ப ஆழமாக போய் அந்த பாறைகளோடு அப்படியே இணைச்சுன்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரம் சாய்க்க முடியாது. கிட்டத்தட்ட சொல்றாங்க 15 அடி கூட கீழே போகுமா அந்த வேர்கள்லாம். அத்தி மரத்தோட வேறு 15 அடி கீழே இருக்குமா.
அப்படிப்பட்ட ஒரு மரம் கர்த்தர் சொல்றாரு. ஏன் இந்த அத்தி மரத்தை சொல்றாருன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேர் விட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மரம். உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் தான் அந்த மரத்தை சாய்ச்சிடலான்றாரு. சாய்க்கிறது மட்டும் இல்ல, கடல்ல பிடுங்கி போய் விழுன்னு சொன்னா அது விழுந்துரும்ன்றாரு. இவங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தும்ன்றாங்க. ஒரு ஒரு கடினமான ஒரு விஷயத்த சொல்லி, அந்த மரத்தை சொல்லி, வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா? அத சொல்லாம இந்த கடுமையான இந்த காட்டு அத்தி மரம், அத பார்த்து நீ பேசுனீன்னா அது வேறொண்டு பிடுங்கின்னு போய் கடல்ல விழும் அப்படின்றார். கடுகளவு விசுவாசம் போதுன்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத விஷயங்களை நகர்த்துறதுக்கு பயங்கரமான விசுவாசம் தேவைப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற காரியங்களை கர்த்தர் நகர்த்துவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உங்க பிரச்சனைகளை நீங்க தான் தீர்க்கணும். உங்களுக்கு இருக்கிற வியாதிகளை நீங்க தான் சரி செய்யணும், அதை வெளியேற்றணும். நான் அதுக்குரிய அதிகாரமும் வல்லமையும் போதனையும் ஆலோசனையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அறிவுரைகளை கொடுக்கிறேன். அதை செயல்படுத்தி வெற்றி கொள்ளுங்க. நம்ம கிறிஸ்தவங்க எல்லாம் சோம்பேறி கிறிஸ்தவங்க நிறைய பேர். என்னன்னா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஈஸி பாருங்க, ஜெபம் பண்றது ரொம்ப ஈஸி பாருங்க. ஒன்றும் ஜெபம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்லுறாங்க, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி வாங்க. என்ன கஷ்டம் ஜெபத்துல பண்ணீங்க நீங்க? ஏதாவது 10 கிலோ தூக்கி நின்னீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன கஷ்டப்பட்டீங்க ஜெபத்துல? ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம் பிரதர். என்னங்க கஷ்டம்? சும்மா உட்காந்துக்கிறது கஷ்டமா? ஏதாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி நிக்கிறது கஷ்டமா? அதெல்லாம் கிடையாது. இங்க கர்த்தர் சொல்லி இருக்கலாம், இந்த அத்தி மரத்தை நீங்க நகர்த்த முடியாதுப்பா, நான் தான் நகர்த்துவேன். ஏன்னா நான் கடவுள். நான் வானத்தையும் பூமியையும் இந்த அத்தி மரத்தையும் எல்லாத்தையும் நான் படைச்சேன். அதனால இந்த அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, அந்த வல்லமை எனக்கு தான் இருக்குதுன்னு அவர் சொல்லி இருக்கலாம். அவர் அப்படி சொல்லல. இந்த அத்தி மரத்தை பார்த்து நீ முதல்ல பாரு, அப்புறம் பேசு, விசுவாசத்தோடு பேசு. ஒன்னும் பெரிய விசுவாசம் தேவையில்லை. 10 நாள் உபவாசம் பண்ணி விசுவாசத்தை வாங்கின தேவையே கிடையாது. நான் 50 நாள் உபவாசம் இருந்தேன் பிரதர், அதுக்கப்புறம் நான் பேச போறேன் பிரதர், தேவையில்லை. உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, கடுகளவு விசுவாசம். இந்த உலகத்துல விதையிலேயே சின்ன விதை கடுகு தான். அதை தான் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறாரு இயேசு. சின்னதா பொறுக்கி பார்த்து சொல்றாரு பாருங்க, மாங்கொட்ட அளவுக்கு சொல்ல, கடுகு விதையை தான் சொல்றாரு. கொயக்கா விதை கூட சொல்ல, கடுகு விட அது பெருசு. அவரு கடுகை நீங்க கீழே போடுங்க, உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கடுகை போட்டு பாருங்க, உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சின்னது. அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே போதும். அந்த விசுவாசம் கூட இல்லைன்றீங்களா? இங்க உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, சபைக்கு வந்து பிரயோஜனமே இல்லை, வேதத்தை வாசிச்சு பிரயோஜனமே இல்லை, பிரசங்கம் கேட்டு பிரயோஜனமே இல்லை. கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? கர்த்தர் இங்க சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க, யோசிச்சு பேசுறாரு. ஒரு மாங்கொட்டை சைஸுக்கு சொல்லி இருக்கலாம், அவர் சொல்லல, அது பெருசு. ஆனா அவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க பேசுங்கன்றார். சிம்பிளா சொல்றாரு,
உங்ககிட்ட அந்த விசுவாசம் இருக்குது, நீங்க பேசுங்க அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, காட்டு அத்தி மரத்தை கடுகளவு உள்ள விசுவாசம் பெயர்த்து கடுகு விதை, கடுகு விதை அளவுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் அத காட்டு அத்தி மரத்தை கடல்ல தள்ளிடுமா. கவனிச்சிங்களா? அப்படிப்பட்ட வல்லமை உடையவர்கள் நாம. வார்த்தை குறித்து புரிதல் தான் இல்ல. பிரச்சனை நம்மகிட்ட வல்லமை இல்லைன்றது கிடையாது, அதிகாரம் இல்லைன்றது கிடையாது. நாம ரட்சிக்கப்பட்ட போதே தேவன் அதிகாரமும் வல்லமையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற எல்லாவற்றின் மேலும் செலுத்த நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம வல்லமையில குறைவுள்ளவர்கள் இல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறது அதுதான். நம்ம வல்லமையில குறைவா இருக்கிறோம், நமக்கு அதிகாரம் இல்ல. இன்னும் நிறைய பேர் பாருங்க, பிசாசை துரத்தணும்னா ஏதாவது ஒரு ஊழியக்காரனை தேடுவாங்க. அவர் துரத்தி விடுவாரு பிரதர், அவர் அற்புதம் செய்வாரு பிரதர் அப்படின்வாங்க. ஆனா நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் தான் போட்டிருக்கு. ஸ்பெஷலா ஒரு ஆளால் நடக்கும் இல்ல. நாம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய நமக்கு வல்லமை இல்ல, நமக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு. நமக்கு வல்லமையும் அதிகாரமும் இல்லைன்னா நம்ம வேற யாரையாவது ஒருத்தரைதான் தேடணும். கடவுள் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் இன்னைக்கு நேத்து கொடுக்கல. அங்க ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அப்பவே ஆதாம்கிட்டயே கொடுத்துடுறாரு. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவாயாக, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அதிகாரம் ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்டது. அவன் பிசாசின் கையில மாட்டினதுனால அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் குறித்த யோசனை சிந்தனை இவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு வல்லமை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க வல்லமையை கொடுங்க. வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? வல்லமையை கொடுங்கன்னு கேக்குறீங்களா, என்ன செய்ய போறீங்க? சரி, ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜெபம் பண்றீங்க, வல்லமை வந்துருச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதாவது அப்படியே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படியே பூஸ்ட் எல்லாம் ஒரு 100 டப்பா பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குமா? கிடையவே கிடையாது. இயேசு சொல்லிட்டாரு, வேதத்திலே சொல்லிட்டாரு, எபேசியர் 1ல நம்ம வாசிக்கிறோம். சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறான் அப்படின்றாரு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் பாருங்க. அந்த வல்லமை தான் இந்த உலகத்துல தேவன் அதிகபட்சமாய் வெளிப்படுத்தின வல்லமை. அது குறித்து நிறைய நம்ம பேசி இருக்கிறோம் இல்லையா? அந்த வல்லமைய ஒவ்வொரு விசுவாசிகளிடத்துல காண்பிக்கும்படியா கொடுத்திருக்கிறான்றார். அப்படி ஒரு வல்லமைய நம்ம உடையவர்களாக இருக்கும்போது நாம ஏன் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில? ஏன் பிரச்சனைக்கு அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறோம்? அதே கஷ்டத்தை, அதே துன்பத்தை அன்னாடம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தங்களுக்கு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லைன்னு அவங்களுக்கு போதிச்சிட்டாங்க. உங்களுக்கு வல்லமை வேணும்னா நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் இடத்துல வல்லமை வேணும்னு கேட்டாதான் கொடுப்பாரு அப்படின்னு போதிச்சு விட்டாங்க. அதனால இவங்க வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆவிக்குரிய மக்களை போய் பாருங்க, 20 வருஷமா ஆண்டவரே எனக்கு வல்லமை வேணும், ஆண்டவர் விசுவாச துரத்த, அற்புதங்களை செய்ய, வியாதிஸ்தர்களை குணமாக்க எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. உபவாசம்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் உபவாசம் இருந்து பாக்குறாங்க, வல்லமை வர மாட்டேங்குது. 7 நாள் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. சரி, ஒரு 7 நாள் உபவாசம் போடுவோம். 24 நாள் சொல்லப்பட்டிருக்கிறது தானியல்ல. சரி, 21 நாள் நம்ம உபவாசம் இருப்போம். 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தா நம்ம 40 நாள் இருப்போம். ஏன் இயேசு 40 நாள் இருந்தா சரி, நம்ம 2 மடங்கு இருப்போம், 80 நாள் இருப்போம். நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும்
உங்களுக்கு வல்லமை வர போறதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே தேவன் வல்லமையை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அதான் சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். எடுத்து வாசிச்சிடலாமா? திரும்ப திரும்ப சொல்லினுக்கிறேன், ஏன்னா அடிக்கடி நம்ம மார்க் 16:17 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார். கடைசியா சீடர்களுக்கு இத சொல்றாரு. அந்த 12 சீடர்களுக்கு மட்டும் சொல்ல. இன்னைக்கு நிறைய சபை இருக்குது, சீடர்களோட அற்புத அடையாளங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போஸ்தலர் பணியோட அற்புதங்களே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன், செத்துருவான் இன்னும் ஒரு வாரத்துல அவங்க செத்துருவாங்கன்றவங்க இன்னைக்கு உயிராகி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கிறாங்க. பிறவிலே ஊனம், பறக்கும் போதே ஊனமா பிறந்தாங்க, சுகமாய் நல்லா இருக்கிறாங்க. கேன்சர் சுகமாய் நல்லா இருக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். அப்போ அற்புத அடையாளங்கள்லாம் அப்போஸ்தலர் பணியோட நடக்கல. இங்க சீடர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லவே இல்லை இயேசு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் நம்மையும் சேர்த்தான் சொல்லிட்டு போய்கிறார். சீடர்கிட்ட சொல்லும் போது நமக்கும் சேர்த்தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகாரம் உண்டு, பிசாசின் மேலும் வியாதிகள் மேலும், ஏன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. ஜெபம் பண்ணி அந்த அதிகாரத்தை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணி அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் வாங்க நீங்க ஜெபத்துல முயற்சி செய்வீங்கன்னா, ஆண்டவரே வல்லமை தேவை தேவா, அதனாலதான் இந்த பாட்டெல்லாம் பாடுறதே கிடையாது. இங்க வல்லமை தேவையில்லை, ஏற்கனவே கொடுத்துட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு அது தேவை? வல்லமை நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையை புரிந்து கொள்றது தான் நம்முடைய வேலை. வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் போதிக்கிறோம். இங்க ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பிடலாம, அது ரொம்ப ஈஸி. ஆண்டவரே ஆண்டவரே, கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அதுக்கு என்னத்துக்கு நான் வேலைக்கு கூட போகாம இதே வேலையை எடுத்து ஏன் செய்யறேன்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன், அதுக்குதான் இந்த ஊழியம். பிரசங்கம் யார் வேணா பண்ணலாம், பைபிள் எடுத்து சொல்லிட்டு போயிடலாம். ஏன் பாஸ்டர்னு ஒருத்தர நிக்க வைக்கிறார், ஒரு போதகரை ஏன் இங்க வச்சிருக்கிறாரு? உங்களை புரிய வைக்கிறது தான் வேலை எனக்கு. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்துகிறவர்களாக மாறிடுவீங்க. கர்த்தருடைய வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது, அதை நீங்க கட்டவிழ்க்கிறது தான் உங்க வேலை. அதை பெறது உங்க வேலை இல்ல. தேவனுடைய வல்லமையை நீங்க பெறணும்னா அது அவருடைய சாய்ஸா போயிடுது. கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காம போனாலும் போவார், அது அவருடைய விருப்பம் அப்படின்னு ஆயிடுது. அதனாலதான் இந்த சர்ச் விளையாட்டுக்கெல்லாம் வருவல்ல, சர்ச் கேம்லாம் அவர் விளையாடல. கர்த்தர் வல்லமை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை பயன்படுத்துங்க அப்படின்ற, அதை குறித்த ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னா நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த புரிதல் இல்லாததுனாலதான் நீங்க பயன்படுத்த மாட்டேன்றீங்க. ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பயங்கர வல்லமை இருக்குது, கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரு பொழுது அவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இவங்க கடவுளோடு அப்படியே ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர், ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க பிரதர். எந்த நேரமும் அவர் ஜெபம் பண்ணினே இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஓதின்னு வந்துடும், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணா அவரு பண்ணாருன்னா அது கேட்டுரும் பிரதர்.
ஏன்னா எந்நேரமும் அவர் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாரு அப்படின்னீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. எந்நேரம் ஜெபம் பண்றதுனால அவருடைய விசுவாசம் அதிகரிப்பதில்ல. அவர் பயங்கரமான விசுவாசின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. பயங்கர பரிசுத்தவான் பிரதர். அப்ப நீங்க யார் பிரதர்? பரிசுத்தம் என்பது நம்ம செயல்கள்னால கிடையாது. நீதிமான் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஒழிய நம்ம செயல்கள்னால அத இந்த நீதிமான்றத வாங்கிட்டோன்றது இல்ல. நிறைய பேர் அப்படிதான். அவங்க சுயமா நீதிமான் ஆகணும்னு ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க. இன்னும் மோசமான பாவியா தான் அவங்க மாறி போவார்கள். ஏன்னா இந்த பிரசங்கம் இன்னைக்கு முடிக்க முடியாது. அடுத்த வாரம் தான் போவோம். அதனால நான் சொன்ன இந்த வார்த்தைய 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஒரு வசனத்தை புரிஞ்சீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மேற்கொண்டுடலாம். புரிந்து கொள்றதுல தான் இருக்குது. இந்த ஒரு வசனம் இத புரிஞ்சுக்கங்க. சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீங்க நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாவத்துக்குரிய தண்டனைய அவருக்கு கொடுத்ததுனால நமக்கு நீதி உண்டானது. நம்ம ஏன் பண்ணல, நம்ம கிரியையினால நீதிமான் ஆயிடல. நிறைய பேர் அதான் ட்ரை பண்றாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமான் ஆகணும்னு நீங்க ஜெபம் பண்ணி ட்ரை பண்ணி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மோசமான பாவி ஆயிடுவீங்க. அதுக்கு பவுலே சாட்சியா இருக்கிறார். நான் கமாலியர்கிட்ட படிச்சேன், என்ன மாதிரி படிச்சவங்க கிடையாது பைபிள்ல அப்படிலாம் இருந்த ஆளு, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆளு பைபிள்ல இயேசுவை பற்றி போட்டிருக்குதுன்றதே அவர் அறியாத இருந்தார். அதுதான் ஆச்சரியமான விஷயமே. ஆதி ஆகமத்தில் இருந்து இயேசுவை பற்றி சொல்லுகிறது. ஒவ்வொரு புத்தகமும் சொல்லுது இயேசுவை பற்றி. ஆனா அவரு ஆதி ஆகமத்துல இருந்து பழைய ஏற்பாடு எல்லாம் படிச்சிருக்கிறாரு. ஆனா இயேசுவை தெரியல. தான் நீதிமான் அப்படின்றத சொல்லி இருந்தவரு கட்சியில பார்த்தா கொலை செய்யறவனா மாறிட்டார். கொலை செய்தார். கிறிஸ்தவர்களை கொன்றாரு. லிட்டரலா கொன்றாரு. ஏன் தெரியுங்களா? தேவன் முன்னாடி தன்னுடைய கிரியையினால நீதிமான் ஆயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையா இருக்குது. இங்க கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்னா என்னத்துக்கு பாவமாக்கினாரு? நாம் நீதிமான் ஆகும்படியாக. அவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்ததுனால தான் நீதிமான ஒழிய நாம ஏதோ சம்பாதித்ததுனால கிடையாது. ஜபத்துல ரைட். இங்க சொல்றாரு, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா அதிகாரமும் வல்லமையும் உங்ககிட்ட இருக்குது. இந்த உயிர் தெழுதலின் வல்லமை அப்படின்னு சொன்ன இல்லையா எபேசியர், அதை வாசிச்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுதலோட வல்லமை நமக்குள்ள இருக்குது. பவர் ஆஃப் ரெசரக்ஷன். அந்த வல்லமையை உங்களால ஃபீல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் வல்லமையை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜெபம் பண்ணக்குள்ள அந்த வல்லமை இறங்கினே டமால்னு கீழே அப்படியே ஊந்துடணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது ஆராதனை நடக்கும்போது அழுலியானோ டபால் டிபிள்னு கீழே விழுவாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ வல்லமை மேல வந்து உழுது, அவங்க தடால்னு உழுறாங்க. நம்ம எல்லாம் மற்றவங்களும் கர்த்தருடைய வல்லமை வந்துச்சு ஊந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஹலோ, கர்த்தருடைய வல்லமை ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. வாயால பேசுனீங்கன்னா அந்த வல்லமை கிரியை செய்யறத உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். அவ்வளவுதான். அத்தி மரத்து இடத்துல இயேசு பேசுகிறார், நாமும் பிரச்சனையை பார்த்து நகர்ந்து போ, வெளியே போ,
ஒன்றும் இல்லாம போ இயேசுவின் நாமத்துல, வியாதியே இயேசுவின் நாமத்துல போ வெளியே உடலை விட்டு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிப்பீங்கன்னா, வியாதி பாருங்க கொஞ்ச நாள்ல அது ஓடிடும். ஏன்னா யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம் 4:7 வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நாம தான் எதிர்த்து நிக்கணும் ஒழிய கடவுள் எதிர்த்து நிக்க மாட்டார். நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது ஒழிய கடவுளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும், நீங்க எப்படி வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் போதிப்பார், அதை புரிய வைப்பார். நீங்கள் நடந்து கொள்வது உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போம்.